ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான 5 கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லென்த்தாக போகாத ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. நம்ம கேஸ் ஸ்டவோட லைட்டர் யூஸ் பண்ணும்போது அப்படியே பற்ற வச்சுட்டு நம்ம கையை எட்டுற இடத்துல வச்சுருவோம். கிச்சனோட எண்ணெய்லாம் பட்டு அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். அது தண்ணி போட்டும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்து இந்த லைட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் நீங்கள் அப்படியே தண்ணியில் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டரோட எல்லா பக்கத்துலேயும் தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து இதை நல்லா தொடச்சிக்கோங்க. அந்த பேஸ்டெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையான டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், பாருங்கள் லைட்டர் எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. அடுத்து மிக்சியோட இடுக்கில் இருக்க இந்த அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த இடுக்கில் இருக்க அழுக்கு மட்டும் போகவே போகாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் கிளீனரை எடுத்து இந்த மிக்சி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மிக்சி சைடெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சா போதும். இந்த ஸ்க்ரப்பரை எந்தெந்த இடத்துல தேய்க்க முடியுமோ எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. இந்த சைடில் பட்டன் கிட்ட இந்த இடத்துல எல்லாமே நல்லா தேய்க்க முடியும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ அந்த மிக்சி உள்ளே இருக்க இடம்லாம் ஸ்க்ரப்பர் சரியாக போகலை. இதுக்கு நம்ம இயர்பட்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு அந்த சின்ன சின்ன ஹோலில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். இயர்பட்ஸ் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். இயர்பட்ஸ் விட உங்களுக்கு டூத் ப்ரஷ் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒரு நல்ல வெட் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ட்ரை கிளாத்து இல்லைன்னா ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், மிக்சியோட இடுக்கில் கொஞ்சம் கூட அழுக்கில் எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மழை காலங்கள்லாம் நமக்கு லைட்டர் ஒழுங்காகவே பத்தாது. அந்த மாதிரி டைமில் இந்த லைட்டரை சூடான பாத்திரம் இல்லை குக்கர் மேலே ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. 2 நிமிஷம் வச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த லைட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அடுத்து நம்ம வீட்டில் முட்டை யூஸ் பண்ணும்போது அது கீழே கை தவறி உடஞ்சிரும். அந்த மாதிரி உடஞ்ச முட்டையை க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் எக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை உடஞ்சதும் அந்த முட்டையிலேருந்து ஓடு மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த முட்டை மேலே ஏதாவது ஒரு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லை கோலப்பொடி இருந்தால் அதை தூவி ஃபஸ்ட்டு அந்த முட்டையை க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை உடஞ்ச இடத்துல நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல் வராது. அடுத்து அடிக்கடி நமக்கு கிச்சனில் எண்ணெய் சிந்திகிட்டே இருக்கும். எப்போவாவது எண்ணெய் கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிமேல் அந்த கஷ்டமே வேண்டாம். உங்கள் வீட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இருந்தால் அந்த எண்ணெய் மேலே அப்படியே தூவி விடுங்க. அந்த மாவு எல்லா எண்ணெயும் உறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். இது ஒரு ஈஸியான க்ளீனிங் மெத்தட். இதே மாதிரி ஈஸியான கிச்சன் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்